ஒரு நாள் டிவியில் தினமலனை கேட்கலன்னு நினைக்கிறேன். என் மனைவியிடம் ஏண்டி இப்போ எப்போ பார்த்தாலும் சமைக்கிறேன் சமைக்கிறேங்கிறேன், சமையல் என்ன பெரிய வேலையான்னு கேட்டுட்டேன். நாக்குலே சனி யோ, என்னம்மா பொசுக்குன்னு யோன்னு கூப்பிடுற மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கையா. நாங்களே காய்கறி வாங்கி வரணும், அதை பிரித்து எடுத்து வைக்கணும், நாங்களே காய்கறி வெட்டிக்கணும், நாங்களே சமைக்கணும், பரிமாறணும், நாங்களே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி பாத்திரமும் அனுப்பி வைக்கணும். இதற்கு இடையில் பேனா காணோம், துண்டை காணோம், பேன் கார்டு எங்கன்னு அடிக்கடி கூப்பிட வேண்டியது. அடுப்படியிலே இருந்தால் ஹோட்டலில் கல்யாணத்தில் சமைக்கிறவன் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தம் அடிக்க வெளியில் போய் வரான். நீ என்னமோ அடுப்பலையே நின்றுக்கிட்டு நகர மாட்டுறீங்கன்னு லொல்லு பேச வேண்டியது. நீங்கள் கேட்டதை எடுத்து கொடுக்க வெளியே வரும்போது பால் பொங்கி வழிஞ்சா கவனம் எங்கே இருக்குன்னு கேட்டு இம்சிக்க வேண்டியது. என்னம்மா நான் சாதாரணமாக தானே கேட்டேன், இதுக்கு போய் கோச்சுக்கிறியே. யோ இன்னும் கேளுங்கயா. சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லைதான், ஆனால் தினமும் சமைக்கணும். தினத்துக்கு 3 வேளையும் சமைக்கணும், வருஷம் ஃபுல்லாக சமைக்கணும். நேற்று சமைச்சதையே இன்றைக்கி சமைக்கக்கூடாது, இன்றைக்கி சமைச்சதை நாளைக்கு சமைக்கக்கூடாது. புதுசாக சமைக்கும்போது ருசியாக சமைக்கணும். உப்பு உரப்பு கூடிடக்கூடாது. பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சோறு குலைவாக இருக்கணும். மற்றவங்களுக்கு சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. சமைக்கும் காய்கறிகள் தானியங்கள் யாரோட உனக்கும் ஒத்துக்காதோ இல்லை பிடிக்காததோ இருந்தால் வேறு சமைக்கணும். இருக்கிறத வச்சு சமைக்கணும், வேஸ்ட்டு பண்ணாமல் சமைக்கணும். பண்டிகை, பிறந்த நாள், கல்யாண நாள்னா ஸ்பெஷலாக சமைக்கணும். அக்கம் பக்கத்தில் கொடுக்கும் பண்டம் நல்லா இருந்தால் அதை கற்றுக்கிட்டு சமைக்கணும். சமைக்கும்போது சமையக்கட்டில் மட்டும் கவனம் இல்லாமல் குழந்தைங்க கூப்பிட்றாங்களா, காய்கறிக்காரங்க குரல் கொடுக்குறாங்களா, டிவியில் சீரியல்னு வீட்டின் எல்லா பாகத்துலேயும் கவனம் வைக்கணும். இப்போ சமைக்கிறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தேவையான தயிர் உரைக்கி ஊற்றுறது, மாவு ஆட்டுதலும் செய்யணும். 1 மாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கணும். பட்டாணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலையெல்லாம் பூச்சி அரிக்காமல் இருக்க வெயிலில் கொட்டி வாரணும். 1 வருஷத்துக்கு தேவையான வத்தல், வடாம், ஊறுகாய், வத்தல் செய்யணும். எது இருக்குது எது இல்லைன்னு கவனமாக வச்சுக்கணும். தூசு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் அடிக்கடி துடிக்கணும். எறும்பு கருப்பாமஞ்சி ஆண்டாமல் மருந்தடிக்கணும். உப்பை திறந்து வச்சா தண்ணி விட்டு போகும். ஊறுகாயை மூடி வச்சா பூசணம் பூத்துடும். சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்க கிராம் போட்டு வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றத்தையும் பாதுகாக்கணும். குழம்பு கரண்டியால் பால் எடுத்தால் பால் கெட்டு போகும், அதனால் தனித்தனி கரண்டி பராமரிக்கணும். சில அடாவடிங்க வீட்டில் இருந்தால் தனக்குன்னு தனி தட்டு டம்ளர் கேட்கும். சமைக்கணும், சாப்பிட்ணும், சாப்பிட்டதை கழுவணும், கழுவும் போதே அடுத்த வேலைக்கு யோசித்து ரெடியாகணும். இரவு படுக்கும்போது நாளைக்கு இதையே மீண்டும் தொடங்கணும், மழைப்பாக வரும், ஆனால் நாளைக்கு விடியும், நாளைக்கும் பசிக்கும், நாளைக்கும் சமைக்கணும். வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவே இருக்கணும் நினைப்பு வரும். வக்கடையை திண்டுக்கிட்டே உப்புள்ள உரப்புலன்னு குறை சொன்னால் கோவம் வருமா வராதா? சாப்பிட்ட தட்டை கூட சிங்கிள் கொண்டு போய் போடாத ஆட்கள் வீட்டில் இருந்தால் வெறுப்படிக்கும். ஹோட்டலில் கல்யாணத்தில் சமைக்கும் ஆட்களை கூப்பிட்டு பாராட்டும் ஆட்கள் எத்தனை பேர் வீட்டில் தனக்காக சமைக்கும் பெண்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்கீங்க? காய்ச்சலில் படுத்து கிடந்தா கூட சாம்பார் வச்சு அப்பளம் மட்டும் பொரிச்சு கொடு போதும்னு சொல்லுவீங்களே தவிர நான் சமைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதையே தன் வாழ்நாள் முழுதும் சமைக்கிறதுக்காகவே அவள் பிறந்திருக்கான்னு அவள் சுமையையே சுகமாக்கி திணிச்சு வச்சுட்டு சமைக்கிறது கஷ்டமாக அடிக்கடி கேள்வி வேற. ஒரே சரவெடி. அம்மா என்ன அடி. இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாமல் சமையல் ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். மன்னிச்சிடு தாயி. இனிமேல் யாராவது வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன்னு கேட்பீங்க,